Hello friends, welcome back to our channel Smart Stitch. இது நம்ம ஆரி கிளாஸோட 23வது கிளாஸோட பார்ட் 2 வீடியோ. ஏற்கனவே 23வது கிளாஸில் தாம்பூ ஸ்டிச் எப்படி ஷேப்ஸில் அப்ளை பண்ணுறது நம்ம பார்த்துட்டோம். இப்போ டிசைனில் எப்படி தாம்பூ ஸ்டிச் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டு இமேஜ், அதாவது பென்சில் ட்ராயிங்கில் இருக்க இமேஜ் தான் ட்ரேசிங்காக எடுத்துக்குவோம். இதுக்கும் பென்சில் ட்ராயிங் இமேஜையே எடுத்து இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. சேம் இமேஜில் கலரும் எடுத்து பார்த்துக்கோங்க. என்னென்ன இடத்துல என்னென்ன கலர் த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. யூஸ்வலாக நம்ம ட்ரேஸ் பண்ணுற மெத்தடில் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவுட்லைன் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா இமேஜில். ஸோ நான் பிளாக் கலரில் செயின் ஸ்டிச் போடுறேன். இந்த ஸ்டிச் நீங்கள் ஃபைனலாக கூட போட்டுக்கலாம். தாம்பூர் ஸ்டிச் உள்ளே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கூட அவுட்லைன் ஸ்டிச் போடலாம். அல்லது அவுட்லைன் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இன்சைடு ரெண்டாவது தாம்பூர் ஸ்டிச் அப்ளை பண்ணலாம். குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக சூப்பராக போட்டுக்கோங்க. ஷார்ப்னஸ்ஸு வளைவுகள் எல்லாத்துலேயுமே ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் பண்ணி அவுட்லைன் ஸ்டிச் போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வளைவுகள், கார்னர், ஷார்ப்னஸ் எல்லாமே சூப்பராக கிடைக்கும். ஃபைனலாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் தாம்பூ ஸ்டிச் அப்ளை பண்ண போகிறோம். தாம்பூ ஸ்டிச்சு இந்த ஹலோ கிட்டியோட நோஸ், மூக்குக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இதில் நம்ம வளைவு மெத்தடில் நம்ம தாம்பூ ஸ்டிச் கொடுக்குறோம். 2 மெத்தடில் தாம்பூ ஸ்டிச் கொடுக்கலாம். ஃபேஸ் இமேஜிலலாம் கண்டிப்பாக இந்த வளைவு மெத்தடை யூஸ் பண்ணவே கூடாது. எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு இடமும் இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா சென்டரில் ரொம்பவே லூஸ் ஆகிடும். சைடெல்லாம் டைட் ஆகும், சென்டர் லூஸ் ஆகும். இந்த மாதிரி குட்டி ஸ்பேஸ்லனா நீங்கள் இந்த வளைவு மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் அந்த மாதிரி பெரிய இடமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி தாம்பூ ஸ்டிச் யூஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரைட் மெத்தடை. ஹலோ கிட்டியோட மூக்கு, கண் ரெண்டுக்குமே நம்ம வளைவு மெத்தடில் தாம்பூ ஸ்டிச்சை போட்டுட்டோம். ஏன்னா ரொம்பவே குட்டியான ஏரியா, அதில் எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ ஃபேஸ் பெரிய ஏரியாங்கிறதுனால ஃபேஸில் கரெக்டாக 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் மெத்தடில் தான் தாம்பூ ஸ்டிச் போடுறோம். யூஸ்வலாக நம்ம இந்த தாம்பூ ஸ்டிச் போட்ட அதே மெத்தட் தான். அவுட்லைன் போட்டிருந்த அந்த பிளாக் கலர் செயினை டிஸ்டர்ப் பண்ணாமல் போடணும். அதே மாதிரி எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் குட்டி குட்டி செயினாக ஈக்குவல் டிஸ்டன்ஸில் சூப்பராக போட்டு எடுக்கணும். ஏற்கனவே பிளெயின் சர்ஃபேஸில் ஷேப்பில் நம்ம ட்ரை பண்ணிட்டோம். இப்போது டிசைனில் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும். அந்த டிஸ்டர்பன்ஸ் வர்ற இடத்துல என்ன பண்ணலான்னு கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது நோஸ் வருது. நோஸ் வர்ற இடத்துல என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். 2 மெத்தடில் பண்ணலாம். அப்படியே எண்டு நாட் போட்டு நீங்கள் டேர்ன் பண்ணி திரும்ப ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நான் எண்டு நாட் தான் போட போகிறேன். நோஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல எண்டு நாட் போட்டுக்கிறேன். மறுபடியும் அப்படியே கீழ்ப்பக்கம், அந்த நோஸோட கீழ்ப்பக்கம் இருந்து நீங்கள் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு மெத்தட். இப்படி கூட நீங்கள் பண்ணலாம். அல்லது நான் செகண்ட் மெத்தட் அடுத்தால சொல்கிறேன். இதுதான் செகண்ட் மெத்தட். அப்படியே டேர்ன் பண்ணுறேன் பாருங்கள். நோஸ் வந்ததோட அந்த இடத்துல டேர்ன் பண்ணுறேன். இந்த நோஸ் முடிகிறது வரைக்கும் மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே அந்த மாதிரி டேர்ன் பண்ணி கீழ் பாகத்தை மட்டும், நோஸ்க்கு கீழே இருக்க பாகத்தை மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மேல் பாகத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி. நீங்கள் 2 மெத்தடில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாட் போட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுற மெத்தடோ அல்லது டேர்ன் பண்ணுற இந்த மெத்தடோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாட் போட்டு நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஸ்டிச் பண்ணுறதை விட இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. இப்போ நோஸ் ஃபுல்லுமே முடிஞ்சிடுச்சு. இனி ஸ்ட்ரைட்டாக மேலே வரைக்குமே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நோஸ்க்கு மேலே கேப் இருக்குது. அந்த கேப்பையுமே மறுபடியும் டேர்ன் பண்ணி ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க தாம்பூ ஸ்டிச்சால். இப்போது கேப் வந்துடுச்சு, நம்மளுக்கு கொஞ்சம் கேப் வர்றதுனால அந்த இடத்த அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதும் சின்ன கேப் தானே அப்படின்ட்டு ஸ்டிச் பண்ண வேண்டாம்.
எந்த இடத்துல கேப் தெரியுதோ உடனே அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சின்னதாக தெரிகிற கேப்பு நம்ம ஃபைனலாக அவுட்புட் பார்க்கும்போது ரொம்பவே பெரிய கேப் மாதிரி தான் தெரியும். ஸோ லைட்டாக உங்களுக்கு கேப்பாக தெரிஞ்சால் கூட ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அந்த கேப் ஃபில் ஆகுறது வரைக்கும் ஸ்டிச் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, அந்த மாதிரி ஃபில் ஆனதுக்கப்புறம் அப்படியே நாட் போட்டுட்டு மறுபடியும் எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான டிசைன் எடுத்து பண்ணலாம். அந்த டிசைனில் டைரக்ஷன் ரொம்பவே முக்கியம், கலரும் முக்கியம். டைரக்ஷன் ஃபேஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி தான் வெர்டிக்கலாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ட்ரெஸ்ஸஸ்லேயுமே கண்டிப்பாக வெர்டிக்கலாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஹேர் இருக்கிற ஏரியாலையும் வெர்டிக்கலாக தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, இந்த மாதிரி மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா ஃபேஸில் இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஃபேஸ் இமேஜ் கரெக்டாக வரும். ட்ரெஸ்ஸஸ்மே வெர்டிக்கலாக போட்டிங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தெரிஞ்ச மாதிரி தெரியும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஹேருமே அதே மாதிரி தான். ஹேரோட டைரெக்ஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேலேருந்து கீழே மாதிரி தான் ஹேர் இருக்கும். அதே மாதிரி கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். ஃபேஸ்லேயோ ட்ரெஸ்ஸஸ்லேயோ ஹேர்லேயோ வலது பக்கம் இருந்து இடது பக்கம் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறத பாருங்கள். அந்த கண்ணு பக்கத்தில் மேலேருந்து ஸ்டிச் பண்ணி வந்து கண்ணு பக்கத்தில் அப்படி வளைவாக ஸ்டிச் பண்ணி கொண்டு போகிறேன். இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டிசைனை பொறுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைரெக்ஷன் தெரியலை அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற இமேஜை என்னோடய வாட்ஸ்அப்க்கு அனுப்பி என்கிட்ட டைரெக்ஷன் கேளுங்க, நான் உங்களுக்கு டைரெக்ஷன் சொல்லி தரேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாலுமே நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி மேலே கீழே நம்ம செயின் ஸ்டிச்சால் ஃபஸ்ட்டு போட்ட அவுட்லைனை எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாத மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம போட்ட அவுட்லைன் ஸ்டிச்சு, பிளாக் கலரில் போட்ட அவுட்லைன் ஸ்டிச்சுக்கும் இப்போ போடுற தாம்பூ ஸ்டிச்சுக்கும் இடையில லைட்டாக கேப் இருந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஃபைனலாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கேப் இல்லாமலே ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணால் தான் ஒரே ஒரு லைன் போடுற மாதிரி, ஒரே ஒரு செயின் ஸ்டிச் போட்டால் ஃபில் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த ஏரியாவில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஹலோ கிட்டியோட மீசை வருது. அந்த ஏரியாவில் ஒவ்வொரு பாக்ஸையாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் மைன்யூட்டாக பொறுமையாக இருந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் கொஞ்சம் எடுக்கும். ஏன்னா எல்லாமே குட்டி குட்டி செயின் ஸ்டிச் போடுறதுனால டிசைனை நீங்கள் ஒரே நாளில் முடிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம், பொறுமையாக பண்ணலாம். கொஞ்ச நேரம் பண்ணும்போதே கொஞ்சம் கண் இருட்டி வர்ற மாதிரி, இடுப்பு வலிக்கிற மாதிரி, கை வலிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அப்படியே அதில் ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அவசரமாக ஸ்டிச் பண்ணால் கூட இந்த ஸ்டிச்சில் நிறைய கேப் வந்துடும். ஃபைனலாக அவுட்புட் நல்லா இருக்காது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே பொறுமையாக சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக இதையும் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். டைம் எடுத்து பண்ணுங்கள். 2 நாள் 3 நாள் ஆனாலுமே பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்கும். பார்த்து தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துலையுமே ஃபஸ்ட்டு போட்ட அவுட்லைன் ஸ்டிச்சை டிஸ்டர்ப் பண்ணாமலே பண்ணுங்கள். அதில் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த பாக்ஸ்க்கு போங்க. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக தான் இருக்குது, இருந்தாலுமே ஸ்கிப் பண்ணாதுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே சுருக்கி தான் உங்களுக்கு வச்சுருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் எந்த மாதிரி ஸ்டிச் வருங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ ஃபைனலாக நம்ம அந்த ஹலோ கிட்டியோட மீசை இருக்கிற போர்ஷனை கரெக்டாக
ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பிளாக் லைன் ரொம்பவே டல்லாக தெரியுது, ஹலோ கிட்டியோட மீசையில் இருந்த பிளாக்கு. அந்த இடத்த மறுபடியும் இன்னொரு செயின் ஸ்டிச் பிளாக் கலரால் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எந்தெந்த இடத்துல கேப் தெரியுதோ அந்தந்த இடத்த கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது ஓரத்தில் ஒரு லைன், ஒரு செயின் ஸ்டிச் போடுற அளவு கேப் இருந்த மாதிரி லைட்டாக தெரியுது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம க்ளோஸாக போட்டாலுமே லைட்டாக அந்த மாதிரி தெரியும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அவுட்லைன் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. தாம்பூர் ஸ்டிச்சுக்கும் ஃபஸ்ட்டு போட்ட அவுட்லைன் ஸ்டிச்சுக்கும் இடையில இந்த ஸ்டிச் நீங்கள் பிளாக் கலர் யூஸ் பண்ணுங்கள் அல்லது ஸ்கின் கலர் யூஸ் பண்ணுங்கள். பிளாக் கலர் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது அந்த ஸ்கின் கலர் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஹலோ கிட்டியோட மீசை ரொம்பவே தின்னாக இருந்த மாதிரி தெரியுது. நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் தாம்பூர் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அவுட்லைன் ஸ்டிச் ரொம்பவே தின்னாக தெரிகிறதுனால மறுபடியும் இதில் நாட் போட்டுட்டு ஒவ்வொரு மீசையுமே கொஞ்சம் திக்காக இன்னொரு லேயர் நான் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களோட ஸ்டிச்சை பொறுத்து, உங்களோட டிசைனை பொறுத்து நீங்கள் டைரெக்ஷனை மாற்றலாம், கலரை மாற்றலாம். இப்போ பார்க்கும்போது அந்த கேப்பும் ஃபில் ஆகிடுச்சு, ஹலோ கிட்டியோட மீசையுமே திக்காகிடுச்சு. ஹலோ கிட்டியோட ஃபேஸில் கீழ்ப்பக்கம் நம்ம செயின் ஸ்டிச் போட்டதும் மேலே பவ் இருக்கிற இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போடாமல் இருக்கிறதும் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. மேலே கொஞ்சம் கேப்பு தெரியுது. அந்த இடத்துலையுமே இந்த ஸ்கின் கலரில் அல்லது பிளாக் கலரில் ஒரு லேயர் செயின் ஸ்டிச் போட்டால் அந்த கேப் எல்லாமே ஃபில் ஆயிரும். ஃபைனலாக நம்ம அதை போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச் நீங்கள் ஃபைனலாக போட்டால் போதும். இப்போது பவு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஹலோ கிட்டியோடது பிங்க் கலரில் இருக்குது. ஸோ சென்டரில் சின்ன ஹோல் இருக்கிறதுனால நம்ம வளைவு மெத்தட்லேயே ஸ்டிச் போட்டுக்கலாம். தாம்பூர் ஸ்டிச்சை பொறுமையாக ஸ்டிச் பண்ணால் போதும். இந்த பவு டிசைன் ஃபுல்லுமே நான் வளைவு டிசைன் தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போடணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போடலாம், லெஃப்ட் டு ரைட்டு போடலாம், அல்லது பாட்டம் டு டாப்பு, டாப் டு பாட்டம் அந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். நான் இப்போது அந்த வளைவுலையே தான் போடுறேன். ஒவ்வொரு குட்டி குட்டி செக்மெண்ட்டையுமே கரெக்டாக நாட் போட்டுட்டு மறுபடியும் அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ளால போங்க. ஒவ்வொன்றையும் முடித்து போட்டு அடுத்த செக்மெண்ட்டில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா தான் நீட்டாக கிடைக்கும். ஃபைனலாக பவ்வோட லாஸ்ட் லேயர்லேயுமே வளைவு மெத்தடில் தாம்பூர் ஸ்டிச் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடு நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் இன்னொரு சைடுமே. ஃபுல் இமேஜையுமே ஸ்டிச் பண்ணணுன்னா நிறைய டைம் ஆகும். அதனால கிரிட்டிக்கலாக இருக்கிற அந்த இடத்த மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் ஹாஃப் போர்ஷன் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ரிமைனிங் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதே மெத்தடில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கிறத நீங்களே ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ டைரக்ஷன் நான் சொல்கிறேன். நெக்கு, ஸ்லீவு, ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அதோட கால், இவ்வளோ இடமும் மீதி இருக்குது. நெக்கில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக நீங்கள் போடலாம், அல்லது வளைவாக கூட நீங்கள் போடலாம். வளைவாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இதில் வளைவாக தான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொன்றையுமே நீங்கள் போட்டு பாருங்கள். கொஞ்சம் இதை விட பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பிரிச்சுட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மெத்தடில் பண்ணும்போதும் இந்த தாம்பூர் ஸ்டிச் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைட்டாக பண்ணும்போது இருக்கிற லுக்கு வேறு மாதிரி இருக்கும். வளைவுகளில் போடும்போது லுக்கு எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் குட்டி ஸ்பேஸாக இருந்தால் கண்டிப்பாக வளைவுகளை ட்ரை பண்ணுங்கள். இப்போது மூக்கு இருக்கிற இடத்துல எனக்கு எந்த ஒரு கேப்புமே இல்லை. உங்களுக்கு கேப் இருந்துச்சு அப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட தாம்பூர் ஸ்டிச்சை
டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு லேயர் செயின் ஸ்டிச் போடுங்க. ஃபஸ்ட்டு போட்ட தாம்பூ ஸ்டிச்சை நீங்கள் ரொம்ப அழுத்தி இந்த நீடில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது பிரேக் ஆகும். அந்த நூல் பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மெதுவாக பண்ணுங்கள். கண்ணு பக்கத்தில் கேப் இருக்கிறதா ஃபீல் பண்ணாலும் அதுலேயும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ட்ரெஸ்ஸஸில் வெர்டிக்கலாக ஸ்ட்ரைட்டாக போடுங்க. கால்லையுமே வெர்டிக்கல் ஆர் ஹரிசாண்டல் நீங்கள் விரும்புகிற மாதிரி போடுங்க. ரிமைனிங் இருக்கிற போர்ஷன் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ட்ரெஸ்ஸு, கை, கால் எல்லா இடத்துலையுமே. ஸோ ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். உங்களோட ஒர்க்கை 30 செகண்ட் வீடியோவாக எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. ஸோ கண்டிப்பாக வீடியோவாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.